Thank you for watching. Hi bro, this is Manmohan. So top 100 synonyms antonyms ஏற்கனவே 50 முடிச்சிட்டோமா. இந்த வீடியோவில் வந்துட்டு அடுத்து 50 பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த 50 பார்த்துட்டோம் அப்படின்னா 100 synonyms and antonyms top 100 முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா synonyms antonyms top 100 completed சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. It would be useful for others to watch the video. அதே மாதிரி எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா பெரிலஸ். பெரிலஸ்னால் என்ன அப்படின்னா டேஞ்சரஸ்னு அர்த்தம், ரொம்ப ஹசார்டஸ் டேஞ்சரஸ்னு அர்த்தம். ஆண்டனம் வந்துட்டு சேஃப். ஓகேவா, பெரிலஸ் PERILOUS. பெரிலஸ்னால் ரொம்ப அபாயகரமான அர்த்தம். ஆப்போசிட் வந்துட்டு ஆண்டனம் வந்து சேஃப்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த வார்த்தை ப்ரூடண்ட். ப்ரூடண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப அறிவாளித்தனமாக இருக்கிறது, காஷியஸாக இருக்கிறது, ஃப்ரூகலாக இருக்கிறது, ஜுடிஷியஸ், கேர்ஃபுல். இது எல்லாமே வந்துட்டு இதோட சினானிம்ஸ். ப்ரூடண்ட்டோட சினானிம்ஸ் தான் காஷியஸ், வைஸ், ஃப்ரூகல், ஜுடிஷியஸ், கேர்ஃபுல். பிளாக் புக்கோட இந்த PDF வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் மட்டும் பிக்சர் குவாலிட்டி வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி சொதப்பலாக இருக்குது. ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ நானே என்னோடய பிளாக் புக்கில் வந்து ஸ்கேன் பண்ணி நான் அதுவே வந்துட்டு வீடியோவாக போடுறேன். ஓகேவா, இந்த வீடியோக்கு மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. ப்ரூடண்ட்னா என்ன அப்படின்னா காஷியஸ், வைஸ், ஃப்ரூகல், ஜுடிஷியஸ், கேர்ஃபுல் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டனம் வந்துட்டு அன்வைஸ், கேர்லெஸ், இன்டிஸ்கிரீட், ஸ்டூபிட், தாட்லெஸ், வேஸ்ட்லெஸ். ஓகேவா, ப்ரூடண்ட்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது, அதுதான் ப்ரூடண்ட். ஜுடிஷியஸ், கேர்ஃபுல், ஃப்ரூகல், காஷியஸ், வைஸ். ஆண்டனம் வந்துட்டு அன்வைஸ், கேர்லெஸ், இன்டிஸ்கிரீட், ஸ்டூபிட், தாட்லெஸ், வேஸ்ட்ஃபுல். ஓகேவா, அடுத்து வந்து டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட்னா வந்துட்டு அப்படியே தெரியறது. ஓகேவா, ஒரு விஷயத்தை வந்துட்டு கிளாஸ் பேப்பர், அந்த ஒயிட் பேப்பர் வந்துட்டு கிளாஸ் ஷீட்டுன்னு சொல்லுவோம்ல, ஒரு சைடு பார்த்தா இன்னொரு சைடு அப்படியே தெரியும்ல, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு இதுன்னு சொல்லுவாங்க. லூசிடு, கிளியரு, இதெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டோட சினானிம். ஆண்டனம் வந்துட்டு ஒப்பேக்குன்னு சொல்லுவாங்க. ஒப்பேக்குனா வந்துட்டு an object which light cannot pass through. அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸு. லைட் கேன் பாஸ் த்ரூ பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸு, லூசிடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து வந்துட்டு அட்மானிஷ். அட்மானிஷ்னா ஒருத்தவங்க வந்து ஹெவியாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பேர் அட்மானிஷ். ஓகேவா, சைல்டு, ரிப்ரமேண்ட், வார்ன், கவுன்சில், சென்ஷியர், இதெல்லாமே அட்மானிஷோட சினானிம்ஸு. ஆண்டனம்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணுறது, அப்லாட் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகேவா, அடுத்தது வந்துட்டு அப்பேரண்ட். அப்பேரண்ட்னா வந்துட்டு ரிலேட்டட் டுன்னு அர்த்தம். கிளியர்லி விசிபிள், சீமிங் டு பி ட்ரூ. ஓகேவா, நல்லா நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அதுதான் அப்பேரண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா, அதோட ஆண்டனம் வந்துட்டு ஆம்பிகுவஸ், ஹிடன், வேக். ஓகேவா, நல்லா நம்மளால் வந்துட்டு கண் கூட பார்க்க முடியுது, நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது அது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அப்பேரண்ட். கிளியர்லி விசிபிள், சீமிங் டு பி ட்ரூ. ஓகேவா, அதோட ஆண்டனம் தான் வந்துட்டு ஆம்பிகுவஸ், ஹிடன், கன்ஃபியூசிங், வேக், அன்கிளியர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அரகண்ட். அரகண்ட்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறது, ரொம்ப ஹாட்டியாக இருக்கிறது. ஓகேவா, ஷோயிங் டூ மச் ப்ரைட், அது வந்து அரகண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட ஆண்டனம் வந்து சிம்பிள் அண்ட் மாடஸ்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த வார்த்தை காம். காம்னா நமக்கே தெரியும், ரொம்ப அமைதி, பீஸ்ஃபுல், ரிலாக்ஸ்டு, குவாய்ட்டு, பிளேசிடு, அன்ரஃபுல்டு. அன்ரஃபுல்டுன்ற வார்த்தை புது வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, UNRUFFLED. ஓகேவா, அன்ரஃபுல்டு அப்படின்னா காமன் அர்த்தம். அதோட ஆண்டனம் வந்துட்டு எக்ஸைட்டட், டர்பியூலண்ட், அப்சர்ட், ஃப்ரென்சி, அஜிடேஷன், ஸ்டாமி. ஓகேவா, அடுத்த வார்த்தை வந்துட்டு எக்ஸ்ட்ராவேகண்ட். எக்ஸ்ட்ராவேகண்ட் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது, எக்ஸசிவ். ஆண்டனம் வந்துட்டு எக்கனாமிக்கல், த்ரிஃப்டி, ரிஸ்ட்ரைன்ட், ஃப்ரூகல், மிஸ்ஸலி, ரீசனபிள். ஓகே, அடுத்த வார்த்தை வந்துட்டு ஃப்ரெஜைல். ஃப்ரெஜைல்னால் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது. எக்ஸாம்பிள் வந்துட்டு சினானிம்ஸ் வந்துட்டு ஃப்ரெஜைலுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது, பிரிட்டில், டெலிகேட், ஃபிலிம்சி, இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஜைலோட சினானிம்ஸு. ஆண்டனம்ஸ் வந்து டஃப், ஸ்ட்ராங், ரோபஸ்ட், ஹெல்தி, ஸ்டர்டி, டியூரபிள். ஓகேவா, ஃப்ரெஜைல்னா என்ன, ரொம்ப வீக்காக இருக்கிறது, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃப்ரெஜைல்னால் ரொம்ப வீக்காக இருக்கிறது. பிரிட்டில்னால் வந்து கிளாஸில் பிரிட்டிலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரிட்டில்னா என்ன அப்படின்னா பார்க்க தான் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் போட்டால் டப்புன்னு உடஞ்சிரும், அதுக்கு பேர் தான் பிரிட்டில்னு சொல்லுவாங்க. ஓகேவா,
பேஸ்மெண்ட் பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து பிரிட்டில். ஓகே, பிரிட்டில் ஃப்ரெஜைல்லாம் வந்து சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து டஃப், ஸ்ட்ராங், ரோபஸ்ட், ஹெல்தி, ஸ்டர்டி, டியூரபிள். அடுத்த வார்த்தை ஃபியூட்டைல். ஃபியூட்டைல்னா அன்சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். அன்சக்ஸஸ்ஃபுல், யூஸ்லெஸ்ஸு, ஃப்ரூட்லெஸ், பாயிண்ட்லெஸ். ஆன்டனிம் வந்து எஃபெக்டிவ், ஃப்ரூட்ஃபுல், ப்ரொடக்டிவ், வேர்தி, இதெல்லாமே வந்து ஃபியூட்டைலோட ஆப்போசிட். ஓகேவா, ஃபியூட்டைல்னா என்ன, வேர்த்லெஸ்னு அர்த்தம். யூஸ்லெஸ் ஆர் வேர்த்லெஸ், அதுதான் ஃபியூட்டைல் லேண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. அன்ஃபர்டைல், ஃபியூட்டைல், வேஸ்ட்லெஸ், வேஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது கெருலஸ். கெருலஸ் நம்ம நிறைய வாட்டி படிச்சிட்டோம். அதிகமாக பேசுகிறவங்க, வால்யூபிள், லொக்கேஷியஸ், டாக்கட்டிவ், அந்த மாதிரியான பர்சன் தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரொம்ப சவுண்டாக போடுறவங்கள தான் வந்துட்டு கெருலஸ்ன்னு சொல்கிறோம். அதோட ஆண்டனம் வந்துட்டு அமைதியாக இருக்கவங்க, டாசிட்டர்ன், குவைட், ரிசர்வ்டு, அவங்கெல்லாம். ஓகேவா, அடுத்த வார்த்தை வந்து மேலிஸ். மேலிஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு மேலே ரொம்ப ஹேட்ரடோடு இருக்காங்க, வெறுக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால் மேலிஸ். வில், பிட்டர்னஸ், கிரட்ஜ், ஹேட்ரட். அதோட ஆண்டனம் வந்துட்டு குட்வில், கைண்ட்னஸ், சிம்பத்தி, கார்டியாலிட்டி. ஓகேவா, அடுத்தது மீகர். மீகர்னா என்ன அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் மீகர். ஓகே, இந்த வார்த்தையும் நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். மீகர்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்பார்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது, அது இதில் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. SPARSE. ஓகேவா, ஸ்பார்ஸ், ஸ்கேர்ஸ், ஸ்கேண்டி, இன்அடிக்குவேட், இன்சஃபிஷியன்ட், இதெல்லாம் வந்து மீகரோட சினானிம்ஸ். மீகருக்கு ஸ்பெல்லிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, MEAGRE. ஓகேவா, இது வந்து ஒரு வாட்டி ஸ்பெல்லிங் எரரில் கேட்டிருந்தாங்க இந்த வார்த்தையை. அதோட ஆண்டனம் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது, பிளென்டிஃபுல், ஆம்பிள், சஃபிஷியன்ட், அடிக்குவேட், அபண்டன்ட். ஓகேவா, அடுத்த வார்த்தை வந்துட்டு மோனோட்டோனஸ். மோனோட்டோனஸ் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்கிறது. யூஸ்வலாக பண்ணுற வேலையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸே இல்லை, ரொம்ப ஃபன்னே இல்லை அப்படின்னா அதோட ஸ்கால் மோனோட்டோனஸ். ஓகேவா, மோனோட்டோனஸ், டல், போரிங், ட்ரியரி, டிடிஎஸ், டயர்சம், ரெப்பிட்டேட்டிவ். ஓகேவா, டயர்டாவது ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறது, அது பேர் மோனோட்டோனஸ். ஓகேவா, அதோட ஆண்டனம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங், என்க்ராசிங், வேரிட், எக்ஸைட்டிங்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை வந்துட்டு மண்டேன். மண்டேன்னா என்ன அப்படின்னா யூஸ்வலாக வந்துட்டு நடக்கிறது தான். ஓகேவா, லேக்கிங் இன்ட்ரெஸ்ட், எக்ஸைட்மெண்ட் ஆர் டல். மண்டேன்னு மோனோட்டோனஸ் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே சினானிம் மாதிரி தான். ஓகேவா, ஆர்டினரி, எவ்ரிடே, காமன் பிளேஸ், பேனல், வேர்லி, காமன், டிடிஎஸ். ஓகேவா, ஆண்டனம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸப்ஷனல், யூனிக், எக்ஸைட்டிங். ஓகே, அடுத்த வார்த்தை வந்துட்டு பெர்னிஷியஸ். பெர்னிஷியஸ்னால் என்ன அப்படின்னா அதுவும் வந்துட்டு இன்ஜூரியஸ், டேஞ்சரஸ்னு அர்த்தம். ஓகேவா, நம்ம வந்துட்டு 51 என்ன பார்த்தோம், பெரிலஸ். பெரிலஸ், பெர்னிஷியஸ், இது எல்லாமே வந்து சினானிம்ஸ் தான். பெர்னிஷியஸ்னாலும் வந்து டேஞ்சரஸ்ன்னு தான் அர்த்தம். ஓகேவா, டிஸ்ட்ரக்டிவ், ஸ்பைட்ஃபுல், மலிஷியஸ், மேலிஸ்ன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, மெலிஷியஸில் இருந்தால் மேலிஸ் வந்துச்சு. ஓகேவா, மெலிஷியஸ், இது எல்லாமே வந்து டேஞ்சரு. ஆண்டனம் வந்து பெனிஃபிஷியல், இனோக்குவஸ், கைண்டு. இனோக்குவஸ்ன்ற வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடான சினானிம். இனோக்குவஸ்னால் வந்து ரொம்ப நெய்வாக இருக்கிற பர்சன் அர்த்தம். நெய்வா அப்பாவி. ஓகேவா, இனோக்குவஸ், INNOCUOUS, இந்த வார்த்தையை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை பர்ஸ்வேட். பர்ஸ்வேட்னா ஒருத்தவங்களை வந்து தூண்டி விடுறதுன்னு அர்த்தம். ஓகேவா, கோஆக்ஸ், கன்வின்ஸ், இம்ப்ரெஸ். ஆண்டனம் வந்து டிசுவேட், டிட்டர், டிஸ்கரேஜ். ஒருத்தவங்கள வந்துட்டு பண்ணாத, செய்யாதன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு பேர் பர்ஸ்வேடோட ஆப்போசிட் டிசுவேட், டிட்டர், டிஸ்கரேஜ். ஓகேவா, அடுத்தது வந்து டிடிஎஸ். டிடிஎஸ்னால் என்ன அப்படின்னா ரொம்ப டயர்ஸமாக இருக்கிறது, ரொம்ப ஹெவியாக இருக்கிறது, வேலை ரொம்ப இருக்குது, நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகுது, ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர், ரொம்ப டல்லாக இருக்கிறது, போரிங்காக இருக்கிறது, அதுக்கு பேர் டிடிஎஸ்னு பேர். ஓகேவா, டிடிஎஸ், டல், டயர்சம், ட்ரியரி, போரிங். ஓகேவா, ஆண்டனம் வந்து இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்டிங், டிலைட்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு படிக்க சொன்னால் டிடிஎஸ்ஸாக இருக்கும், அதுவே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸையோ இல்லை பைக் ஓட்ட சொன்னாவோ இல்லை உங்களுக்கு டூர் போகிறதுனால நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஆகிடுவோம், எக்ஸைட்டிங் ஆகிரும், டிலைட்ஃபுல் ஆகிருவோமா, அதுதான் வந்து டிடிஎஸோட ஆப்போசிட். ஓகேவா, அடுத்தது ட்ரான்குவில். ட்ரான்குவில் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறது, காமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா, ட்ரான்குவிலிட்டி. மெடிடேஷன்னா நம்ம ட்ரான்குலாக தான் உட்காந்துருப்போம். ஆண்டனம் வந்து ஸ்டாமி, டிஸ்டர்ப்டு, வைலண்ட்டு, அன்குவைட்டு, எக்ஸைட்டடு, நாய்ஸி. ஓகே, அடுத்த வார்த்தை வந்து அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்னால் நிறையா இருக்கிறது, ஆம்பிள், பிளெத்தோரா, பிளென்டி. அதோட ஆண்டனம் வந்து ஸ்கேர்சிட்டி, ஸ்பார்ஸ், மீகர்னஸ், ஸ்கேண்டினஸ், ஹேண்ட்ஃபுல். இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க வார்த்தை தான். ஓகேவா, அடுத்த வார்த்தை வந்து ரொம்ப அடமண்ட். அடமண்ட்னா வந்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நிற்கிறது.
ஸ்டப்பர்ன், அதுதான் அதோட சினானிம். ஆன்டனிம் வந்துட்டு ஓகே நீங்கள் எது சொன்னாலும் நான் மாறிக்கிறேன். அமெனபிள்ன்ற ஒரு வார்த்தை வந்துட்டு நம்ம ஓடபிள்யூஎஸ்ல படிச்சிருப்போம். அமெனபிள்னா வில்லிங் டு சேஞ்சுன்னு அர்த்தம். ஓகேவா. ஈல்டிங், எது சொன்னாலும் சரின்னு சொல்கிறது. ஈல்டிங், ஃப்ளெக்சிபிள், லீனியன்ட், அன்ஷுர்ட். ஓகேவா. அடுத்த வார்த்தை வந்துட்டு அமிலியாரேட். அமிலியாரேட்டு நம்ம படிச்சிருக்கோம் போன ஓடபிள்யூஎஸ் வீடியோவில். இம்ப்ரூவ்னு அர்த்தம். ஓகேவா. ஆன்டனிம் வந்துட்டு பெட்டர் ஸ்டேட் டு இம்ப்ரூவ் அப்படிங்கிறது அமிலியாரேட். ஓகேவா. அமிலியாரேட். ஆன்டனிம் வந்து வேர்சன், எக்ஸாசர்பேட், டிட்டாரியேட், அக்ரவேட். ஓகேவா. இருக்கிற நிலமே இன்னும் மோசமாக்குறது, இல்லாட்டி எச்சா சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் வந்துட்டு நல்லா ஆகிட்டு வர்றாரு. ஓகேவா. அவரோட ஹெல்த் ரொம்ப நல்லா ஆகிட்டு வருது அப்படின்னா அதுக்கு வேறு அமிலியாரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நீங்கள் போய் உங்கள் சைக்கிளில் வந்து சின்ன காயப்பட்டுருச்சு, அது உங்கள் அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிற போது என் பொண்ணு போய் விழுந்துச்சா அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அதை இன்னும் வேர்சன் பண்ணி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா. அது எக்ஸாசர்பேட், அக்ரவேட், டிட்டாரியேட், ரொம்ப மோசமாக சொல்கிறது. ஓகேவா. அடுத்தது வந்துட்டு பிளண்ட். பிளண்ட் அப்படின்னா வந்து டல், நாட் ஷார்ப். ஓகே. வெரி டைரக்ட் இன் ஸ்பீச் ஆர் ரூடு, ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு பேசுறதுக்கு பேர் இன்சென்சிட்டிவாக, ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசுறதுன்னு பிளண்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. டல், இன்சென்சிட்டிவ், ஸ்னிப்பி. ஸ்னிப்பிங்கிறது புது வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸ்னிப்பி, பிளண்ட், டல்லு. ஆன்டனிம் வந்து ஷார்ப், பொலைட், பாயிண்டட், எட்ஜி. ஓகேவா. அடுத்த வார்த்தை வந்து கன்சைஸ். கன்சைஸ்னால் ப்ரீஃப் ஆர் கேப்சியூல்னு அர்த்தம். ஆன்டனிம் வந்து லென்தி, வேர்டி, எலாபரேட், அன்அப்ரிட்ஜ்டு. ஓகேவா. அதெல்லாம் வந்து கன்சைஸோட ஆப்போசிட்டு. அடுத்த வார்த்தை கண்டம். கண்டம்னா வந்துட்டு ஒருத்தவங்களும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பேர் கண்டம்னு அர்த்தம். கண்டம், பனிஷ், அப்புறம் வந்துட்டு டினவுன்ஸ், சென்ஷியர், பிளேம், இதெல்லாம் வந்து கண்டமோட சினானிம்ஸ். ஓகேவா. ஆன்டனிம்ஸ் வந்து ஒருத்தவங்களும் வந்துட்டு அப்லாட் பண்ணுறது, அக்கலேடுன்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம் ஓடபிள்யூஎஸ்ல, ACCOLAD, அதெல்லாம் வந்துட்டு இதோட ஆன்டனமாக வருது. கண்டமோட ஆன்டனம் ப்ரைஸு, அப்லாடு, அப்ரூவ், இதெல்லாம். ஓகேவா. அடுத்தது டிஸ்டெயின். டிஸ்டெயின்னா ஒருத்தவங்களை பார்த்தாலும் ரொம்ப பிடிக்காமல் இருக்கிறது, ஸ்ட்ராங் டிஸ்லைக், அதுக்கு பேர் டிஸ்டெயின்னு சொல்லலாம். கண்டெம்ப்ட், ஸ்கான், ஹேட், ஹேட்ரட், டிஸ்ரிகார்டு. ஓகேவா. இதெல்லாம் சினானிம். ஆன்டனிம் வந்துட்டு அட்மைரேஷன், ரெஸ்பெக்ட், ஃப்ளேவர்ஃபுல், அப்ரூவல், ப்ரைஸ். ஓகேவா. அடுத்த வார்த்தை ஜோவியல். ஜோவியல்னால் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிறதா ஜோவியல். மர்த்ஃபுல், மெரி, ஜாயஸு. ஆன்டனிம் வந்துட்டு க்ளூமி, சாரஃபுல், மோரோஸ், பெட்யூலண்ட், சியர்லெஸ். ஓகேவா. பெட்யூலண்ட்டுன்றது புது வார்த்தை. பெட்யூலண்ட்னா சோகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. பெட்யூலண்ட்னா சோகமாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை வந்து ரெக்டிஃபை. ரெக்டிஃபைனா ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் ரெக்டிஃபை. ஓகே. கரெக்ட், அமெண்ட். ஆன்டனிம் வந்து வேர்சன், ஃபால்சிஃபை ஆர் கரப்ட். ஓகேவா. அடுத்த வார்த்தை வந்து டர்பியூலண்ட். டர்பியூலண்ட்னா என்ன அப்படின்னா வயலண்ட் ஆர் அஜிடேட்டட்னு அர்த்தம். டிஸார்டர்ட், ஸ்டாமி. ஆன்டனிம் வந்துட்டு பிளஸிட், காம், பீஸ்ஃபுல், செட்டில், ட்ரான்குவல்னு அர்த்தம். ஓகேவா. அதெல்லாம் டர்பியூலண்ட்டோட ஆப்போசிட் அமைதியாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக போகிறேன். ஓகேவா. அடுத்த வார்த்தை ஜெனித். ஜெனித் அப்படின்னா வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். மேல் பாயிண்ட், ரொம்ப ஹையஸ்டான பாயிண்ட்டுக்கு பேர் வந்துட்டு ஜெனித். பினாக்கல், சம்மிட்டு, ஆபெக்ஸ், இதெல்லாம் வந்துட்டு சினானிம். ஆன்டனிம் வந்து அடிமட்ட பகுதி. மேல்மட்ட பகுதினா வந்துட்டு ஜெனித்து. அடிமட்ட பகுதி பேர் நாடர், பாட்டம், பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்த வார்த்தை அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டினா என்ன அப்படின்னா ஹார்ட்ஷிப்னு இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுறது தான் அட்வர்சிட்டி. ஓகே. மிஸ்ஃபார்ச்சூன், ஹார்ட்ஷிப், மிசரி. ஆன்டனிம் வந்து ப்ராஸ்பரிட்டி. ஓகேவா. ஆன்டனிம் வந்து என்னது ப்ராஸ்பரிட்டி. அடுத்த வார்த்தை வந்து அட்ராக்ட். அட்ராக்ட்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது அட்ராக்டு. அதோட சினானிம் என்னது ஃபேசினேட்டு, என்டைஸு, என்கேஜ், இதெல்லாம் வந்து சினானிம். ஓகேவா. ஆன்டனிம் வந்துட்டு ரிப்பல், டிட்டர், டிஸ்லைக்கு, இதெல்லாம் வந்துட்டு ஃபேசினேட்டோட ஆப்போசிட்ஸு. ஓகேவா. அடுத்த வார்த்தை அடாசிட்டி. அடாசிட்டினா ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தின்னு சொல்லுவோம்ல. போல்டு பிஹேவியர் தட் கேன் சீம் ரூடு. ரொம்ப போல்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதே சமயம் அவங்க பேசுறது பண்ணுறதுல ரொம்ப ரூடாக இருக்கும். கொழுப்படுத்தவன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் அகம் பிடிச்ச கழுத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் அடாசிட்டி. ஓகேவா. அதோட ஆன்டனிம் வந்து கோவர்டைஸ், டிமிடிட்டி, ரொம்ப அமைதியாக இருக்கிறது, சாந்தமாக இருக்கிறது. அந்த மாதிரியான கேரக்டர் வந்து என்ன சொல்லுவோம், கோவர்டைஸ், டிமிடிட்டி, மாடஸ்டி, பயந்த சுபாவத்தோடு இருக்கிறதெல்லாம் வந்து கோவர்டைஸ்னு சொல்லுவாங்க. கோவர்ட்னா பயந்தாங்கோலின்னு அர்த்தம். ஒரு மாதிரி பயந்த சுபாவத்தோட அமைதியாக இருக்கிறது பயந்தாங்கோலி. இந்த ரெண்டு மீனிங்குமே வந்துட்டு அடாசிட்டியோட ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா. மாடஸ்டி, ஜெனிட்டிலிட்டி, பொலைட்னஸ், இதெல்லாம் வந்துட்டு அடாசிட்டியோட ஆப்போசிட்டு. அடுத்த வார்த்தை வந்து ஆக்வர்ட். ஆக்வர்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்கிறது. நமக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்படுறதா வந்துட்டு கிளம்ஸி, வெக்கப்படுறது. அன்ஸ்கில்ஃபுல், இது கூட நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகும்ல, அது பேர் தான் ஆக்வர்டு. கிளம்ஸி, அன்ஸ்கில்ஃபுல். ஆன்டனிம் வந்து கன்வீனியன்ட், கிளேஸ்ஃபுல், கிளவர், ரொம்ப அறிவாளித்தனமாக இருப்பாங்க. ஓகேவா. அதெல்லாம் வந்து ஆக்வர்டோட ஆப்போசிட்டு.
அடுத்த வார்த்தை வந்து கேக்கோஃபோனி. கேக்கோஃபோனினா வந்து சவுண்ட் ஆர் நாய்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? அதோட ஆன்டனம் வந்துட்டு ஹார்மனி, சிம்ஃபனி, இதெல்லாம் வந்துட்டு கேக்கோஃபோனியோட ஆப்போசிட்ஸு. அடுத்த வார்த்தை ஈகர். ஈகர்னா ரொம்ப 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 ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது பேர் ஈகர். கீன், அவிட், எந்தூசியாஸ்டிக்லாம் ஈகரோட சினானிம். ஆன்டனம் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டட், இன்டிஃப்ரெண்ட், ஆப்பத்தட்டிக். ஓகேவா? ஈகர்னா எல்லா விஷயத்துலையும் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறது, எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறது தான் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டடு, இன்டிஃப்ரெண்ட்டு, ஆப்பத்தட்டிக். ஓகேவா? அப்பாத்தியும் இன்னொரு வார்த்தை வரும். ஓகேவா? ஆன்டிபத்தி. அப்பாத்தி வேறு, ஆன்டிபத்தி வேறு. அப்பாத்தினா எதையுமே கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆன்டிபத்தினா வந்து டிஸ்லைக் பண்ணுறது. ஓகேவா? லைக்கும் பண்ண மாட்டாங்க, டிஸ்லைக்கும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பேர் அப்பாத்தி. ஆன்டிபத்தி அப்படின்னா வந்து டிஸ்லைக் பண்ணுறது. இதுதான் அப்பாத்திக்கும் ஆன்டிபத்திக்கும் வித்தியாசம், குழப்பிக்காதீங்க. ஓகே, அடுத்த வார்த்தை வந்து எலக்குவெண்ட். எலக்குவெண்ட்னா ஒரு விஷயத்தில் ஃப்ளூயண்ட்டாக இருக்கிறது தான். ஃப்ளூயண்ட்டாக இருக்கிறது எது விஷயத்துமோ அதனால் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிக்கிறது, அது பேர் எலக்குவெண்ட். ஃப்ளூயண்ட், ஆர்டிகுலேட், எக்ஸ்ப்ரெசிவ். ஓகேவா? ஒரு விஷயத்தை வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, இல்லாட்டி ஃப்ளூயண்ட்டாக பேசுறது, ஒரு விஷயத்தை வந்து டக்கு டக்குன்னு பண்ணுற பேர் எலக்குவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட ஆன்டனம் வந்துட்டு இன்ஆர்டிகுலேட், புரிஞ்சுக்க முடியலை, இல்லை இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது உங்களோட ஸ்பீச்சு, வளவள கொலவளன்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு எலக்குவெண்ட்டோட ஆப்போசிட். இன்ஆர்டிகுலேட், இன்எக்ஸ்பிரசிவ், இன்எஃபெக்டிவ். ஓகேவா? அடுத்த வார்த்தை எக்ஸாசரேட். எக்ஸாசரேட்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாகிறது பேர் எக்ஸாசரேட் பண்ணுறது. மேக்னிஃபை, ஆம்ப்ளிஃபை, ஓவர் ஸ்டேட். ஓகேவா? அதோட ஆன்டனம் வந்துட்டு அன்எம்பிலிஷ், அண்டர்ஸ்டேட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு 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 ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு, ஆனால் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு லக்கால தான் அவனுக்கு அப்படி கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவரோட அச்சீவ்மெண்ட் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர்ஸ்டேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் அன்எம்பலிஷ், ரொம்ப பெருசாக பேசாமல் இருக்கிறது பேர் அன்எம்பலிஷ், அண்டர்ஸ்டேட். ஓகேவா? அடுத்தது ஃபாஸ்டிடியஸ். ஃபாஸ்டிடியஸ்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது, மெட்டிகுலஸாக இருக்கிறது. ஆன்டனம் வந்துட்டு எல்லாத்தையும் ஈஸி கோயிங்காக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது. லேக்ஸ், லேக்கடைசிக்கல், ஸ்லோப்பி, ஈஸி கோயிங், இன்டிஃப்ரெண்ட், கேர்லெஸ், இதெல்லாமே வந்துட்டு அதோட ஆன்டனம். ஓகேவா? ஃபாஸ்டிடியஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தை இருக்குது மெட்டிகுலஸ் அப்படின்ற வார்த்தை, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேர்ஃபுல், மெட்டிகுலஸ், பர்டிகுலர். ஆன்டனம் வந்து என்னது, லக்ஸோ போட்டு குடிச்சா ஜாலியாகிடும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஸு, லாக்ஸ். ஓகேவா? லேக்கடைசிக்கல், லாக்ஸு, ஸ்லோப்பி, ஈஸி கோயிங், இன்டிஃப்ரெண்ட், கேர்லெஸ். ஓகேவா? எதையுமே கண்டுக்காமல் ஜாலியாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை வந்து ஹம்பிள். ஹம்பிள்னா வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறது. ஹேவிங் அ மாடஸ்ட் வியூ ஆஃப் ஒன்ஸ் இம்பார்ட்டன்ஸ், மீக், மாடஸ்ட். ஓகேவா? அதோட ஆன்டனம் வந்துட்டு அரகெண்ட்டாக இருக்கிறது, தான் சொல்லி ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறது, அசர்ட்டிவ், பாம்பஸ். ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து இண்டஸ்ட்ரியஸ்னால் ஹார்ட் ஒர்க்கிங்னு அர்த்தம். லெத்தார்ஜிக், இண்டோலண்ட், லேசி, அது எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கோட ஆப்போசிட்டு. இண்டஸ்ட்ரியஸ்னால் என்ன, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், டிலிஜென்ட்னாலும் ஹார்ட் ஒர்க்கிங் தான். இதோட ஆன்டனம் வந்துட்டு லெத்தார்ஜிக், இண்டோலண்ட், லேசி. ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து இன்சோலண்ட். இன்சோலண்ட்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்னு அர்த்தம், போல்டு, ரூட், இன்சல்ட்டிங். ஆன்டனம் வந்து ஹம்பிள், சப்மிசிவ், மேனர்லி, கோர்டியஸ், அஃபர்பிள். ஓகேவா? இது வந்து இன்சோலண்ட்டோட ஆப்போசிட். இன்சோலண்ட்னா ஒருத்தவங்க வந்து உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இன்சல்ட் பண்ணிட்டாங்க என்ன அப்படி சொல்ல, இன்சல்ட் பண்ணுறாங்க, இன்சோலண்ட், அதுதான் இன்சல்ட். ஓகேவா? டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், போல்டு, ரூடு, இன்சல்ட்டிங்க. ஆன்டனம் வந்து என்னது, ஹம்பிள், சப்மிசிவ், கோர்டியஸ், அஃபர்பிள். ஓகே, அஃபர்பிள்னா வந்து அழகி போகிறாங்க, ஒரு மாதிரி அமைதியாக போகிறாங்க அப்படின்னா அதுதான் அஃபர்பிள். ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரூடாக நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இஸ் கால்ட் இன்சோலண்ட். ஓகேவா? அடுத்த வார்த்தை லக்கானிக். லக்கானிக்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து சுருங்க சொல்கிறது பேர் வந்து லக்கானிக். கன்சைஸ், கிறிஸ்ப், ப்ரீஃப். ஓகேவா? சுருங்க சொல்லி விலக வைத்தல், லக்கானிக். ஓகேவா? அதோட ஆன்டர் வந்து வேர்போஸ், வேர்டி, லொகேஷியஸ், வால்யபிள், லாங் விண்டட். லாங் விண்டட்னா வந்து நிறைய பேசுறது. ஓகேவா? 10 வார்த்தை பேச வேண்டிய வார்த்தையை ஒத்த வார்த்தையில் முடிச்சிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால் லக்கானிக். அதுவே வள கொலகொலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால் லொகேஷியஸ், வால்யபிள், வேர்டி, வேர்போஸ், லாங் விண்டட். ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து லேமெண்ட். லேமெண்ட்னா ஒப்பாரி வைக்கிறது, அவ்வளோதான். ஒப்பாரி தான் லேமெண்ட்டு. மோன் பண்ணுறது, வெயில் பண்ணுறது. ஓகேவா? வெயில் பண்ணுறது, மோன் பண்ணுறது. வெயில், மோன். ஓகேவா? வெயில் பண்ணுறது, மோன் பண்ணுறது, ஒப்பாரி வைக்கிறது. ஆன்டன் வந்துட்டு ஜாலியாக இருக்கிறது, ரிஜாய்ஸ் பண்ணுறது, செலிப்ரேட் பண்ணுறது, அப்லாட் பண்ணுறது, அப்ளாஸ் பண்ணுறது, எக்ஸல்டேஷனாக ஹாப்பியாக இருக்கிறது. இது எல்லாமே லேமெண்ட்டோட ஆப்போசிட். இந்த தாய்க்கிழவி படத்தில்
அந்த பாட்டி வந்து ஃபஸ்ட்டு இறந்துருச்சுனோடனே எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரிஜாய்ஸு, செலிப்ரேட்டு, அப்ளாடு, அப்ளாஸு, எக்ஸல்டேஷன், டிலைட்டு. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க பொண்ணு மட்டும் என்ன அதுக்காக வந்து ரொம்ப மோன் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்கள்ல, அதுதான் வந்துட்டு லேமண்ட். ஓகேவா, அது நேரம் ஆப்போசிட். அடுத்த வார்த்தை வந்து மெலன்களி. மெலன்களினா சேடுன்னு அர்த்தம். ஓகேவா, மெலன்களினா என்ன, சேடு, ஃபீலிங் சாரோஃபுல், சேட், க்ளூமி, சேட்னஸ், டெஸ்பாண்டன்சி தான் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான வார்த்தை, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. டெஸ்பாண்டன்ட்னா சேடுன்னு அர்த்தம். ஆண்டனம் வந்துட்டு சியர்ஃபுல், ப்ளசண்ட், எக்ஸ்டசி, சியரி. ஓகேவா, அடுத்த வார்த்தை நெய்வ்னா வந்து அப்பாவின்னு அர்த்தம். அப்பாவி, இன்ஜெனுவஸ், கலிபிள், சிம்பிள். கலிபிள்னா எதை சொன்னாலும் நம்புற பர்சன். ஓகேவா, அதெல்லாம் வந்து சினானிம்ஸ். ஆண்டனிம்ஸ் வந்துட்டு ரொம்ப கன்னிங்காக இருக்கிறது, சினிக்கலாக திங்க் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஆர்ட்ஃபுல். கன்னிங் அப்படின்னா ரொம்ப தந்திரமாக இருக்கிறது. ஓகே, அதெல்லாம் இந்த வார்த்தையோட ஆப்போசிட்டு. அடுத்த வார்த்தை ஒப்பேக். ஒப்பேக்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆர்கேன்ற வார்த்தை. த சர்ஃபேஸ் விச் லைட் கேனாட் பாஸ் த்ரூ, அதுக்கு பேர் ஒப்பேக் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அன்கிளியர். ஓகேவா, நாட் ஏபிள் டு சீ த்ரூ, இன்னும் ஒரு சைடு பார்த்தா இன்னொரு சைடு பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் ஒப்பேக். ஆர்கேன் அப்படின்ற வார்த்தை ஒப்பேக்கோட சினானிம். ஆண்டனம் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட், கிளியர், பெலுசிட், இன்டெலிஜிபிள், ஆப்வியஸ், கிளியர்லி அண்டர்ஸ்டுட்டு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டு, கிளியராக இருக்கிறது. பெலுசிட், லூசிடுன்ற வார்த்தை என்ன, லூசிட்னா கிளியர் தானே, அப்போ பெலுசிட்னாலும் கிளியர் தான். லூசிட்லேருந்து தான் பெலுசிட் வந்திருக்கு. ஓகேவா, பெலுசிட், டிரான்ஸ்பரண்ட், கிளியர், இன்டெலிஜிபிள்லாம் வந்து சினானிம்ஸ். ஓகேவா, எதோட சினானிம்ஸு, டிரான்ஸ்பரண்ட்டோட சினானிம்ஸு. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்கு ஆப்போசிட் என்னது, ஒப்பேக்கு. ஒப்பேக்கு வந்துட்டு மீனிங் என்ன அப்படின்னா ஆர்கேன்னு அர்த்தம், அன்கிளியர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த வார்த்தை வந்து பெக்யூலியர். பெக்யூலியர்னால் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறது. ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறது, அன்யூஷுவலாக இருக்கிறது, அப்நார்மலாக இருக்கிறது. ஆண்டனம் வந்து யூஷுவல், நார்மல், ஆர்டினரி, ஃபெமிலியர், காமன். ஓகே, அடுத்த வார்த்தை வந்து செரீன். செரீன்னாலும் காம் தான், காம், பீஸ்ஃபுல். ஆண்டனம் வந்துட்டு ரொம்ப ஸ்டாமியாக, எப்பவுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஆரவாரமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு டர்பியூலண்ட்டு, ரஃபில்டு, ஸ்ட்ரெஸ்டு, கேயாட்டிக், அஜிடேட்டட். ஓகேவா, அடுத்த வார்த்தை லாஸ்ட் வார்த்தை ட்ரையம்ஃபு. ட்ரையம்ஃப்னா என்ன அப்படின்னா கிரேட் விக்ட்ரின்னு அர்த்தம், ஜெயிக்கிறதா ட்ரையம்ஃபு. ஆண்டனம் வந்துட்டு டிஃபீட்டு, ஃபெயிலியரு, சாரோ. ஸோ அவ்வளோதான் கைஸ், 100 வேர்ட்ஸ் முடிச்சிட்டோம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.